மீண்டும் உங்கள் அமெரிக்கன். நான் போன பதிவில் சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் இயர் அட்மிஷன் ரேங்கை வச்சு உங்களுடைய காலேஜை ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய வசதிக்கு இந்தியாவில் யாருக்கெல்லாம் சீட்டு கிடைக்கலையோ, ஃபாரின் போயாச்சோ நம்மளுடைய கனவை நிறைவேற்றிக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா? ஸோ அப்படி நினைக்கிறவங்களுக்கான பதிவு தான் இது. யாருக்கெல்லாம் உபயோகமா இருக்குமோ தயவு செஞ்சு அவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஏன்னா ஏகப்பட்ட பேர் ஏஜென்சி கிட்ட மாட்டி ஏஜென்சிங்களுக்கு எந்த வகையில லாபம் இருக்குமோ அந்த வகையில தான் அவங்கள இழுத்துட்டு போவாங்க. ஆனா அது உங்களுக்கு உபயோகமாகவும் இருக்கணும், அதே நேரத்துல நீங்க விழிப்புணர்வாகவும் இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. கம்மியா இருக்கு சீட்டு கிடைக்குதுங்கிறதுக்காக எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டு நாளைக்கு நம்மளுடைய இந்திய நாட்டுக்கு திரும்பி வரணும் அப்படின்னா உங்களுக்கு வழி இல்லாம போயிடுச்சுன்னா என்ன பண்றது? என்எம்சி ஃபாரின்ல யாரெல்லாம் போய் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு திரும்பி இந்தியாவுக்கு வராங்களோ வந்து இங்க ஆஸ் அ மெடிக்கல் பிராக்டிஷனரா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எஃப்எம்ஜி எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. அதாவது ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாமினேஷன். எஃப்எம்ஜி எக்ஸாமினேஷன் என்எம்சி தான் கண்டக்ட் பண்றாங்க. ஸோ இதுல இருக்கிற சிறப்பம்சம் என்னன்னா, யாரெல்லாம் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரிக்கு போய் எம்பிபிஎஸ் அதாவது மெடிக்கல் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு வராங்களோ திரும்பி இந்தியாவுக்கு வரும்போது அவங்களுக்கு எஃப்எம்ஜி எக்ஸாமினேஷன் கிடையாதுங்க. ஆனா இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் இல்லாத கண்ட்ரிஸ்க்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு எஃப்எம்ஜி எக்ஸாமினேஷன் இருக்கு. இது ஒரு பக்கம் போக 2026 எஃப்எம்ஜி எக்ஸாமினேஷன் போயிட்டு NEXT அதாவது நேஷனல் எக்ஸிட் டெஸ்ட், இந்த டெஸ்ட் பிராக்டிக்கல் மற்றும் தியரிட்டிக்கல், இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம் தான் இப்போ அந்த எஃப்எம்ஜி எக்ஸாமினேஷனை ரீப்ளேஸ் பண்ண போகுது. இதுல என்னங்க வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, இந்த எஃப்எம்ஜி எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்றது எய்ம்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இன்னும் எவ்வளவு கடுமையா இருக்கும் இந்த எக்ஸாமினேஷன்ஸ் சொல்லிட்டு. ஓகே, அது மட்டும் இல்ல, அந்த எஃப்எம்ஜியில் இருந்த சிறப்பம்சம் என்ன? ஆங்கிலம் பேசக்கூடிய கண்ட்ரியில போய் யாரெல்லாம் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வராங்களோ அவங்களுக்கெல்லாம் எக்ஸம்ஷன் இருந்துச்சு இல்லையா? ஆனா இப்போ NEXT எக்ஸாம், நெக்ஸ்ட் எக்ஸாம், அந்த பாகுபாடெல்லாம் இங்க இல்ல. NEXT எக்ஸாம் ஆங்கிலம் பேசக்கூடிய கண்ட்ரில இருந்து படிச்சுட்டு வந்தாலும் சரி, ஆங்கிலம் அல்லாத நாட்டுல போய் மெடிக்கல் படிச்சுட்டு வந்தாலும் சரி, UK, US, கனடா இந்த மாதிரி நாட்டுக்கெல்லாம் போயிட்டு மெடிக்கல் படிச்சுட்டு திரும்பி இங்க வந்துட்டு நேரா பிராக்டிஸ் பண்ணிடலாம்னு நினைச்சா அது நடக்காது. எல்லாருமே NEXT எக்ஸாம் படிச்சுதான் ஆகணும். யாரெல்லாம் ஃபாரினுக்கு போயிட்டு திரும்பி வரக்கூடிய எண்ணத்துல போறாங்களோ என்எம்சி சில ப்ரீ ரிக்வசிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். டீடைல் வீடியோக்கு கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க.